ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 13 அதிகாரம் 19 வசனம். 1 Samuel chapter 13 verse 19. எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் எந்த சூழலிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தை சவுல் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்த நாட்களிலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தர் யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். பாளையம் இறங்கி இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருந்தபோது மாத்திரமல்ல, அவர்கள் செய்த காரியம் என்ன? எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. பட்டயம் யுத்தம் பண்ணுவதற்கு இஸ்ரவேலர்கள் எங்கே யுத்தம் பண்ண வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பட்டயமே இருக்கக்கூடாது, ஈட்டி இருக்கக்கூடாது, எந்த ஆயுதங்களும் அவங்களுக்கிட்ட இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே இருந்த கொல்லனெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கொல்லன்னு சொன்னால் பிளாக் ஸ்மித், அதாவது இரும்பை ஒரு ஆயுதமாக மாற்றுகிறவனுக்கு பேர் தான் கொல்லன். ஒரு சாதாரண இரும்பை கொடுத்தீங்கன்னா அந்த இரும்பை நெருப்பில் போட்டு அதை அடித்து ஒரு கத்தியாக, ஒரு பட்டயமாக, ஒரு ஈட்டியாக, ஒரு அம்பாக அந்த இரும்பை மாற்றி கொடுக்கிறவன் பேர் தான் கொல்லன், பிளாக் ஸ்மித். அவங்கள எல்லாரையும் அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். யாருமே இல்லை. இஸ்ரவேலர் யாவரும் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தேர் இடத்திற்கு போக வேண்டியதாயிருச்சு. அங்கே தான் போகணும். அவங்களோட ஆயுதங்களை, அவங்களுடைய டூல்ஸை ஷார்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொல்லனே கிடையாது. இஸ்ரவேல் எங்கேயும் கொல்லன் கிடையாது. எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. அவங்க எங்கே போகணும்? பெலிஸ்தேர் நாட்டுக்கு தான் போய் அதெல்லாம் தீட்டி கொண்டு வரணும். அப்போ அவனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? இஸ்ரவேல் தேசத்தில் யார்கிட்டையுமே பட்டயம் இருக்கக்கூடாது, பட்டயம் ஒருவர்கிடத்துலையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் பெலிஸ்தர் ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவன் கையாண்டான். 22 வசனத்தில் பார்க்குறோம். அதே அதிகாரத்தில் 22 வசனம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. யார்கிட்டையுமே பட்டயம் ஈட்டியும் இல்லை. சவுலுடைய சேனையில் யார்கிட்டையுமே பட்டயமும் இல்லை, ஈட்டியும் இல்லை. சவுலுக்கும் யோனத்தானுக்கும் மாத்திரம்தான் இருந்துச்சு ஒழிய வேறு யாருக்கிட்டையும் பட்டயமும் இல்லை, ஈட்டியும் இல்லை. அப்போ அவங்களால யுத்தம் பண்ண முடியாத ஒரு சூழல். இப்படிப்பட்ட ஒரு யுக்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த பெலிஸ்தர் கையாண்டது போல், பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனம் இன்றைக்கு எப்படி நம்ம அதை ஒப்பிடலான்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற சபையின் காலத்தில் சாத்தான் பெலிஸ்தேர் எப்படி ஒரு யுக்தியை கையாண்டானோ அதுபோல் சாத்தானும் பாருங்கள் இதே ஸ்ட்ராட்டஜியை தான் கையாளுறான். சாத்தான் என்ன செய்கிறான்? எப்படி கொல்லனெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானோ, இன்றைக்கி வசனம் பிரசங்கம் பண்ணுறவங்களெல்லாம் இன்றைக்கி சாத்தான் தூக்கிட்டு போயிட்டான். வசனம் பிரசங்கம் பண்ணுறவங்க இன்றைக்கி சபைகளில் வசனம் இருக்கக்கூடாது. ஏன்னா வசனம் தான் பட்டயம். எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை சபைக்குள்ளே இருந்து எடுக்கணும், பட்டயத்தை எடுத்துடணும். சபைக்குள்ளே ஆயுதம் இருக்கக்கூடாது. சபைக்குள்ளே இருக்கிற பட்டயத்தெல்லாம்
எப்படி ஆகிலும் எடுத்து போடணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சபையில் இன்றைக்கி ஆராதனைகள் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்ஸாக மாறி போச்சு. இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்ஸ், இன்றைக்கி சபை ஆராதனைகள் பார்த்திங்கன்னா எப்படி சபை ஆராதனையை நடத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எப்படி ஜனங்களை என்டர்டெயின் பண்ணலாம், எப்படி அவங்கள குதூகூலமாக வச்சுக்கலாம், எப்படி அவங்கள சந்தோஷமாக வைக்கலான்னு சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சபைகள் இன்றைக்கு அப்படி எல்லா சபையும் நான் சொல்லலை, பெரும்பாலான சபைகள் இந்த காலகட்டத்தில் அப்படி மாறிடுச்சு. வசனத்தை எடுத்துட்டான், சபையிலிருந்து வசனத்தை எடுத்துட்டான். சபைக்கு இன்றைக்கி வசனத்துக்கு நேரமே இல்லை. சில சபைகள்லாம் 20 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணக்கூடாது. 20 நிமிஷத்துக்கு மேலே 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ தாண்டி போச்சுன்னா காங்கிரிகேஷன்லேருந்து ஜனங்க தங்கள் கையை உயர்த்தி கையில் கட்டியிருக்க வாட்சை காட்டுவாங்களாம். வாட்சை காட்டி பாஸ்டருக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சில சபைகள் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு நிலவி வருகிறது. இன்றைக்கி எப்படி பெலிஸ்தர் பட்டயமே இல்லாமல் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே இருக்கிற பட்டயத்தெல்லாம் எடுத்துட்டானோ, அதுபோல் இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிற வசனத்தை இன்றைக்கி சாத்தான் எடுத்து போட்டான். இன்றைக்கி சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். வசனம் இருக்கக்கூடாது சபையில். சபைக்கு அதுக்கு பதில் ஆடல் பாடல் கொண்டாட்டம் குதூகலம் என்டர்டெயின்மெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரோக்ராம்ஸ், பல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் என்ன இல்லை தெரியுமா? வசனம் இல்லை. பெரும்பாலான சபைகளில், நான் எல்லா சபையும் சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன், பெரும்பாலான சபைகளில் அப்படி வசனமே இல்லாமல் ஆகிருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். தேவன் அதில் பிரியப்படுகிறார். ஆனால் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் என்ற பேரில் இன்றைக்கி நிறையா தவறான காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. குதூகூலம் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் ஒரே பார்த்திங்கன்னா கும்மாளம் போட்டுட்டு இன்றைக்கி அப்படி நடந்து கொண்டு இருக்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ கர்த்தருடைய பட்டயம் எதற்கொப்பனை? அது ஒரு யுத்த ஆயுதம். அதில் தான் ஆண்டவர் சாத்தானை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை பார்க்கிறோம். சர்வாயுத வர்க்கம், இந்த சர்வாயுத வர்க்கத்தை இந்த இடத்துல 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த இடத்துல இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு யுத்தம் பண்ணும்படி இங்கே ஆண்டவர் சாத்தானோடு எதிர்த்து நிற்கும்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே கொடுக்குற ஒரு முக்கியமான ஆயுதம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், ஆர்மர் ஆஃப் காட். இந்த ஆர்மர் ஆஃப் காடில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த ஆவியின் பட்டயம். இந்த பட்டயத்தை வச்சு தான் சாத்தானை தாக்க முடியும். இயேசு கிறிஸ்துவும் சாத்தான் அவரை சோதிக்க வந்த பொழுது வசனத்தினால தான் அவனை ஜெயிச்சார். அப்போ இந்த வசனம்தான் இன்றைக்கி சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஆதலால் தான் சாத்தான் இன்றைக்கி என்ன செய்கிறான்? அவன் ரொம்ப நுட்பமாக தந்திரமாக இன்றைக்கி சபைகளுக்குள் இருக்கிற வசனத்தை இன்றைக்கி திருடிட்டான். இன்றைக்கி சபைகளில் வசனமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் பிரியமானவர்களே, நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்கள் சபைகளிலே தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க, தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கொடுக்க, சத்தியமாக வசனமாக வர, ஆண்டவரே எங்கள் போதகர்கள் எல்லாம் சத்தியத்தை சத்தியமாய் பேச கர்த்தாவே கிருபை செய்துள்ளோம் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா வசனம்தான் சாத்தானை துரத்தும், வசனம்தான் சாத்தானை ஜெயிக்கும். எப்படி இந்த பெலிஸ்தர் அந்த இடத்துல இஸ்ரவேலிலே பட்டயங்கள் இல்லாதபடி அவர்கள் பார்த்து கொண்டார்களோ, இன்றைக்கி சாத்தானும் சபைக்குள்ளே வசனம் இல்லாதபடி பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது தான் உண்மை. ஆதலால் பிரியமானவர்களே,
இந்த நாளில் கூட நாம் ஜாக்கிரதை உடையவர்களாக நாம் செயல்படுவோம். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு வசனம் பேசுகிறவர்களெல்லாம் சாத்தான் திருடி கொண்டு போய்விட்டானே. வசனத்தை இன்றைக்கு சபையிலிருந்து சாத்தான் எடுத்து கொண்டு போகிற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்கள் சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்து தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் வசனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கிருபை செய்தருளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.